ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி ஒரு பேசேஜ் அப்படிங்கிறதோட ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மூவி, ஒரு சூப்பரான ஒரு படம். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கேள்விப்பட்ட படம் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தோட ஒரு ரிவ்யூ ஃபிலிம் கம்பெனியில் எழுதியிருக்காங்க. ரொம்ப நைஸ்லி ரிட்டன் பேசேஜ், படிக்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் பார்க்காதவங்க கூட இந்த ரிவ்யூ படிக்கும்போது உங்களுக்கு அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் எழுதணும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ படம் பார்க்கலன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்கலைன்னா கூட நீங்கள் இந்த படிக்கும்போது உங்களுக்கு ஸ்பாய்லர்லாம் எதுவும் கிடையாது. ஸ்பாய்லர் இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இன்ஸ்டாகிராமில் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஒரு பாட்டு அந்த ஒரே ஒரு பாட்டை வச்சு அத்தனை ரீல்ஸ் எடுத்து போட்டாச்சு. ஸோ pretty much எவ்ரி ஒன் இஸ் ஸ்பாயில்ட் ஹியர். பட் ஸ்டில் இந்த பேசேஜ் படிக்கும்போது நமக்கு இதை பற்றி என்ன தெரியுது, ரைட்டர் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, படத்தை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபிலிம் கம்பெனியில் எழுதியிருக்காங்க, Manjumal Boys uses a nerve-wracking survival thriller to give us one of the greatest friendship stories. ஸோ Manjumal Boys என்ன பண்ணுது, ஒரு nerve-wracking சர்வைவல் த்ரில்லர் கொடுக்குது. எதை பற்றி பேசுறது, கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிஸை பற்றி பேசுகிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. Painstaking effort and intelligence seem to have gone into every second of the film, not letting our attention slide for a moment. ஸோ அடிக்கடி ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுக்கும்போது நம்ம சொல்கிறது தான், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார சொல்லுவாங்க, அந்த சீட்டு நுனியில் உட்காந்து நம்ம படம் பார்க்க வைப்போம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல படமாக இருந்தால் அதே தான். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் அந்த பெயின்ஸ்டேக்கிங் எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கொடுத்துருக்காங்க. நாட் லெட்டிங் அவர் அட்டென்ஷன் ஸ்லைட் ஃபார் அ மொமெண்ட். ஒரு செகண்ட் கூட நம்ம இப்படி திரும்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்மளை தள்ளலை. அந்த படம் பார்க்குற அந்த டோட்டல் டைமுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு ரிவ்யூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். In every Indian neighborhood located in any one of the 1,000 tiny towns, there exists a group of boys no one seems to find any value in. ஸோ எந்த ஒரு இந்தியன் டவுனுக்குள்ளே நீங்கள் போனாலும், எந்த நெய்பர்ஹுட்டில் போனாலும், ஒரு டவுன் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஊர் ஒன்று இருக்கும். அந்த ஊருக்குள்ளே ஒரு 4-5 பசங்க, வேலை வெட்டி இல்லாமல் ஒரு 4-5 சின்ன பசங்க இருப்பாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூவே அவங்கள்ட்ட ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நெய்பர்ஹுட் நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது. To the outsider, these boys are nothing but trouble. Just one sip of brandy away from picking a fight with the world. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறோம், அவங்க 4-5 பேர் அவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவனுங்க எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ வெளியாள் ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தீஸ் பாய்ஸ் ஆர் நத்திங் பட் ட்ரபிள். இவனுங்க வந்தாலே பிரச்சனை தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஜஸ்ட் ஒன் சிப் ஆஃப் பிராண்டி அவே ஃப்ரம் பிக்கிங் அ ஃபைட் வித் த வேர்ல்டு. கொஞ்சம் லைட்டாக உள்ளே ஏற்றிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் குடிச்சிட்டாங்கன்னா போதும், வெளி உலகத்தில் அவ்வளோதான், அந்த ஒரு சிப்பு தான், அதை அடிச்சிட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவனுங்க யார்கிட்டையாவது போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. யூஸ்வலாக எங்கேயுமே நடக்கிறது தான். ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இப்படி தான் இந்த ஒரு ஆட்டிடியூடே இருக்கும். ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னாலே இதுதான் ஒரு ஜென்ரல் ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. They have nothing to do except land up at their usual hangouts with an urgency someone with purpose might find comical. இவங்களுக்கு செய்யறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன, they have nothing to do except land up at their usual hangouts. எந்த வேலையும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு குட்டி செவரு ஒன்று இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சுருப்பாங்க, அட்டி ஸ்பாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் போய் உட்காருவாங்க. with an urgency someone with purpose might find comical. ஸோ யாராவது ஒருத்தருக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்பஸ் இருக்கும். அது ஏதாவது பண்ண போகிற இடத்துல ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு மைண்ட் செட். அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் pretty much the same outsider gaze with which we look at the boys from Manjumal when we meet them for the first time in Chidambaram's absolutely devastating second film. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூடோட தான் நீங்கள் படத்துக்குள்ளே போய் உட்காரும் போதும் இந்த மஞ்சுமெல்ல இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ், ஸோ அவங்கள பார்க்கும்போதும் உங்களுக்கு இதே ஃபீலிங் தான் வரும். சிதம்பரம்ஸ் அப்சல்யூட்லி டெவஸ்டேட்டிங் செகண்ட் ஃபிலிம், அவரோட செகண்ட் ஃபிலிம். இதில் அந்த பசங்களை முதல் வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கும் அதே ஐடியா தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. They are the type that land up en masse when you extend an invitation to a party strictly out of obligation. ஸோ என்ன சொல்கிறாங்க, they are the type that land up en masse. என் மாஸ்னா என்ன, ஒத்துமையாக சேர்ந்து டுகெதர்.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, when you extend an invitation to a party, strictly they land up, ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தா கூட 4-5 பேராக தான் சேர்ந்து வராங்க, ஆப்ளிகேஷனே இல்லைன்னு கிளம்பி வந்துருவானுங்க. Yet despite the judgment we have already passed, we catch ourselves wanting to be a part of the gang, trying to latch on the one member we feel most attached to. நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணுங்கள், இந்த 4-5 பசங்க சேர்ந்தால் உருப்பிட மாட்டானுங்க, வம்புழுத்துன்னு தான் இருப்பானுங்க, ஒரு குட்டி சவுத்தில் உட்காந்துருப்பானுங்க, அரட்டை அடிச்சுன்னு இருப்பானுங்க, கமெண்ட் அடிப்பானுங்க, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாலும், இந்த ஐடியாவோட இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் படத்தில் போய் உட்காந்தாலும் என்ன சொல்கிறாங்க, we catch ourselves wanting to be a part of the gang. நீங்கள் உள்ள படத்தில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே இருக்கிற பசங்களில் யார் அந்த 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 கேங்குக்குள்ளே நீங்கள் போகணும்னு ஆசைப்படுவீங்களா? trying to latch on the one member we feel most attached to. அந்த கேங்கில் இருக்கிற ஏதோ அந்த கேங்கில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து அவங்க கூட நம்ம அட்டாச் ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Manjumal Boys, based on a real life incident revolving around the same gang, can be as deceptive as what we first think of them. ஸோ ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ரிவால்விங் அரவுண்ட் த சேம் கேங், அதே கேங்கை பேஸ் பண்ண ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டை இந்த கேங் வச்சு எடுத்திருக்காங்க. கேன் பி ஆஸ் டிசெப்டிவ் ஆஸ் வாட் வி ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கும்பல் இந்த மாதிரி ஒரு அராத்து பிடிச்ச பசங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ உள்ளே போய் உட்காந்து அப்படின்னா அப்படி உட்காந்துருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுவேன் அது ஒரு டிசெப்டிவான ஒரு ஐடியா அப்படின்ட்டு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே இருக்குது. Chidambaram writes a series of light-hearted sequences that introduce us to each of them. ஸோ ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு குட்டியான ஒரு சீக்வன்ஸ், அழகாக ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப சிம்பிளான ஒரு சீக்வன்ஸ் எழுதி ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாராம் சிதம்பரம்ங்கிறது இந்த படத்தோட டைரக்டர். At times you wonder why they are telling us something as innocuous as one of their obsessions with neatness. எந்த அளவுக்கு அந்த லைட் ஹார்ட்டடாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்லாம் நம்மளே யோசிப்போம், இது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பார்ட் எதுக்கு நம்ம இது படத்தில் இல்லைன்னா கூட நமக்கு வந்துட்டு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்னாக்வஸ் as ஒன் ஆஃப் their obsessions with neatness. இவ்வளோ லைட் டீட்டெயில் எனக்கு தேவையில்லை, இந்த டீட்டெயில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு ஐடியாவாக இருக்குமா. he doesn't even serve water. ஸோ என்ன சொல்கிறது, he doesn't even serve waterனா ஒரு ஐடியாவே இல்லாமல் நேராக நம்ம படத்துக்குள்ளே கூட்டு போய் இதெல்லாம் தேவையே இல்லையப்பா அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. Later you get a scene written around a boy who has to deliver a photo album to the rightful owners. அதுக்கப்புறம் ஒரு சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பாய், ஒரு பையன், அவன் வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பமை அந்த ஓனர்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சீன் ஒன்று இருக்குது. These details run so deep that you end up calculating the maximum number of people that can fit into a Toyota Qualis. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக போகுது அப்படின்னா, you end up calculating maximum number of people that can fit into a Toyota Qualis. ஸோ அதெல்லாம் ஒரு குவாலிஸ் காருக்குள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு எத்தனை பேர் வேணுங்கிறது முதற்கொண்டு அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு யோசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு இது தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தான் மொத்தமாகவே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, but when you look back at the final film, these are portions that remain the most cleverly written. இதெல்லாம் தேவையே படாதேடா அப்படின்னு யோசித்த சீன் எல்லாமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கிளவர்லி ரிட்டன் சீன்ஸாக. இது அது அந்த பிளாட் அங்கே வச்சதுனால தான் எனக்கு இங்கே இது வருது, அந்த சீன்லேயே தான் இங்கே வருது அப்படிங்கிறது அந்த கனெக்ஷன் தேவையான ஒரு ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ரைட்டிங் அப்படின்றாங்க. An example of this is in the way of a whole sequence about a game of tug of war returns later on. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஹோல் சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸே என்ன அப்படின்னா ஒரு டக் ஆஃப் வார் கேம். ஸோ டக் ஆஃப் வார் ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு கயிறு பிடிச்சி இழுப்பாங்கள்ல, அப்படி ஒரு கேம். இந்த பக்கம் ஒரு கும்பல் இழுக்கணும், அந்த பக்கம் ஒரு கும்பல் இழுக்கணும், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, அதுதான் டக் ஆஃப் வார் கேம். ஸோ அந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் கேமும் உள்ளே உட்காந்துருக்கு. In the beginning, you just see this as extra information or as the sport that makes a team out of them, giving them a purpose and a motivation to be together. ஸோ நீங்கள் இதை சீனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது ஒரு ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு டீம் கிரியேட் ஆகும், அந்த ஸ்போர்ட் விளையாடுறதுனால அவங்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தேவை. கிவிங் தம் அ பர்பஸ் அண்ட் அ மோட்டிவேஷன் டு பி டுகெதர். அவங்க ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸும் ஒரு காரணமும் கொடுக்குது, அதை ஊக்குவிக்குது. ஒரு கேம் விளையாடும் போது, நம்ம ஒரு டீம் ஸ்போர்ட் விளையாடும் போது
நம்ம சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது, அது ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு 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 சீக்வன்ஸாக தான் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்றாங்க. பட் when the film adds meaning to this later on, you are caught unaware, defeated in the power of the moment. ஸோ அந்த படம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் காட் அன்அவேர், நீங்கள் எதிர்பாராத இடத்துல டிஃபீட்டட் இந்த பவர் ஆஃப் த மூமெண்ட். ஸோ அங்கே ஒரு சீன் இருந்தது, அந்த சீன் அவங்க திரும்ப அப்படியே லேட்டரான் வரும்போது இதோட கனெக்ஷன் தான் ரியலைஸே பண்ணாமல் அந்த இடத்துல நீங்கள் அந்த சீன்லேயே மூழ்கிடுறீங்க. அதுதான் டிஃபீட்டட் இந்த பவர் ஆஃப் த மூமெண்ட். அந்த சீனோட ரெலவென்ஸ் இருக்கும்போது இது இல்லையடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. அதுதான் டிஃபீட்டட் இந்த பவர் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்றாங்க. These are the choices that make Manjumal Boys special. How else would you explain the volume of emotions we feel, even when they are written around a fairly straightforward rescue operation we have already seen in many films before? ஸோ இந்த மாதிரியான சாய்ஸஸ் தான், அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு ஒரு சீனை வச்சுட்டு அதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பின்னாடி கொண்டு வருது. குட்டி குட்டியாக தேவையில்லாத சீனு நினச்சதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பின்னாடி கிடைக்கிறது. இதனால தான் இது நடக்குது, இவங்க இது பண்ணனால தான் அங்கே வருதுன்னு அந்த கனெக்ஷன் பார்க்கும்போது தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றாங்க. How else would you explain the volume of emotions we feel, even when they are written around a fairly straightforward rescue operation we have already seen in many films before? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அந்த எமோஷன், அந்த படம் பார்க்கும்போது இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தமிழ்லேயே நம்ம ஒரு 2-3 படம் பார்த்துருக்கோம் ரீசெண்டாக. இப்போது அந்த அறம் அப்படின்ற ஒரு படத்தில் அது ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான், அதுவும் ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான், இதுவும் ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான், எல்லாமே ஒரே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான். இந்த மாதிரி பல படங்கள் நான் பார்த்துட்டேனே, அப்புறம் எப்படி இந்த படம் ஸ்பெஷல் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ்னால தான் இது ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துட்டேன், இது ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் படத்தில் இருக்கிறனால தான், அந்த இமோஷன்ஸ் அந்த படம் எடுத்து கொடுக்கறனால தான் அது ஸ்பெஷலாக இருக்குன்னே சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ரைட்டிங். Take for instance an important scene that makes us feel the gravity of the situation. It reminded me of the shot in Jurassic Park where the size of the dinosaur is shown to us by the tremors they leave behind on a glass of water. இங்கே என்ன சொல்கிறாங்க, ரைட்டிங் மாத்திரம் இல்லை, அந்த டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சீன் தட் மேக்ஸ் அஸ் ஃபீல் த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ அங்கே சீன் என்னங்கிறத சொல்லலை, அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ரைட்டிங் மாத்திரம் இல்லாமல் அந்த சீனை எப்படி அவுட்லே பண்ணியிருக்காங்க, அந்த சீனை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் அந்த 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 கிராவிட்டி எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக காட்டுது, அந்த 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 கனம் எவ்வளோ இருக்கும், அந்த சீனோட இமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரைட்டிங்கில் இல்லாமல் அந்த சீன்லேயுமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறாங்க. இட் ரிமைண்டட் மீ ஆஃப் த ஷாட் இன் ஜுராசிக் பார்க் வேர் த சைஸ் ஆஃப் த டைனோசர் இஸ் ஷோன் டு அஸ் பை த ட்ரெமர்ஸ் தே லீவ் பிஹைண்ட் ஆன் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு டைனோசர் ஒன்று போகும். அந்த டைனோசர் போகும்போது வந்துட்டு டைனோசரை காட்ட மாட்டாங்க. ஸோ டைனோசர் போய் அது நடக்கும்போது அந்த பூமியை அப்படியே அதிரும். அது எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்று இருக்கும், அதில் அப்படியே தண்ணி அப்படியே குலுங்கும், அப்படியே வேகமாக பேக் அண்ட் ஃபோர்த். இப்போ ஒரு எர்த்குவேக் வந்தால் எப்படி சலம்புமோ அந்த மாதிரி அந்த தண்ணி கிளாஸ் அப்படி சலம்பும். அதை வச்சு அது எவ்வளோ பெரிய டைனோசர் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அழகாக காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. அந்த ரைட்டிங் மாத்திரம் இல்லாமல் அதோட டிஸ்பிளேவும் அதை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கங்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக சொல்கிறாங்க. Similarly, in this scene, we are made to understand the sheer depth of a gorge by the echo we hear when a stone is thrown into it. The sound design is as perfect as this idea, and we feel the chills because this is so much more effective than numbers being thrown at us in feet or meters. So, சில சமயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஃபேக்சுவலாக பேசும்போது அது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டேடியம் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதனால தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டைனோசர் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அடி இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும், இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க. லாங்கஸ்ட் டைனோசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பஸ் 15 பஸ்ஸை ஒரே லைனில் நிற்க வச்சா எவ்வளோ லென்த் வருமோ அவ்வளோ பெரிய லென்த்தில் தான் ஒரு பெரிய டைனோசர் இருக்கும். ஏன்னா நம்மளால் வந்துட்டு ஒரு பஸ் இவ்வளோ பெருசு, 15 பஸ்ஸுனால் இவ்வளோ பெருசு இருக்கும், வரிசையாக நிற்க வச்சா இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இதே நான் ஒரு 200 மீட்டர் இருக்கும் 300 மீட்டர் இருக்கும் அப்படின்னா நமக்கு அது புரியாது. வேறு இந்த மாதிரியான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் நமக்கு அது பெருசாக புரியும். ஸோ அந்த டைனோசரோட சைஸை வந்துட்டு அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி காட்டுறாங்களோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அதே தான். இந்த சீனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, we are made to understand the sheer depth of a gorge by the echo we hear when a stone is thrown into it.
ஸோ இவ்வளோ அடி ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது புரியாது. 50 அடி 100 அடி 150 அடி அப்படின்னு சொன்னால் நமக்கு அது புரியாது. ஸோ அந்த குணா குகையில் எடுக்கப்பட்ட அந்த ஒரு சீனு அவ்வளோ அடி இருக்குன்னு நம்ம கொடைக்கானல் போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த குணா பாறைகள் அப்படிம்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இவ்வளோ அடி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளால் அதை விஷுவலைஸ்லாம் பண்ண முடியாது. 150 அடி 200 அடி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. பட் அந்த சீனை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோனை தூக்கி ஒரு கல்லை தூக்கி அப்படி போடுறாங்க. அந்த கல் பட்டு வர எக்கோ சவுண்டை வச்சுக்கிட்டு அது இவ்வளோ ஆழத்தில் இருக்குது, இவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குங்கிறத நம்மளை புரிய வைக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, design is as perfect as this idea and we feel the chills because this is so much more effective than numbers being thrown at us in feet or meters. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா, நான் உங்களுக்கு இவ்வளோ அடியில் இருக்குன்னு சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. பட் இந்த ஒரு சீனில் நான் இந்த கல்லை தூக்கி போடுறேன், அந்த எக்கோ சவுண்ட் எவ்வளோ இருக்குது பார், அதை வச்சு நீ புரிஞ்சுக்கோ இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த சீன். ஸோ அதுக்கான கம்பேரிசன் தான் அந்த ஜுராசிக் பார்க்கில் நீங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ ரைட்டிங்லேயுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. But Chidambaram doesn't stop there. Like the surreal sequences in a film like 127 hours, we get visual ideas that go beyond the moment into an abstract space. பட் சிதம்பரம் அத்தோடு நிறுத்தலாம், அங்கேயாவது நிறுத்தியிருக்கலாம் அவர், அதுவும் நிறுத்தலை, அதையும் தாண்டி பெருசாக பண்ணியிருக்கார். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயம் இதை பெட்டராக பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் அதை விட பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் த சர்ரியல் சீக்வன்சஸ் இந்த ஃபிலிம் லைக் 127 hours அப்படிங்கிறது ஒரு அருமையான படம். நீங்கள் அது யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். அந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ஆள் ஒரு பள்ளத்தில் விழுந்துருவான், ஒரு கை வந்து கல்லுக்கிட்ட மாட்டிக்கிடும். அந்த மாட்டின கையோடு அவன் எவ்வளோ நேரம் இருக்கான், அவன் எப்படி தப்பிக்கிறான், யாருமே அவனை காப்பாற்ற வரமாட்டாங்க. 127 hours கிட்டத்தட்ட 120 hours அவன் அந்த அப்படியே மாட்டிகிட்டு இருப்பான். அவன் அந்த அவ்வளோ நேரம் என்ன பண்ணான், தனியாக இருந்து எப்படி என்ன பண்ணான், கடைசியாக எப்படி தப்பிச்சாங்கிறது மாத்திரம் தான் படமே, மொத்த படமே தான். ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு படம். ஸோ அதே படத்தோட அகெயின் கம்பேரிசன் வளர்க்குறாங்க. ஒரு சூப்பரான படம் எடுத்துகிட்டு இந்த படத்தோட ஐடியா கூட இருக்குடா அப்படின்னு நமக்கு அகெயின் சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு சூப்பரான படம், இது அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. we get visual ideas that go beyond the moment and into an abstract space. ஸோ நமக்கு அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கும் சில ஐடியாஸ், ஒரு விஷுவல் ஐடியா கொடுக்கும். படத்தில் சொல்லப்படாத ஐடியாஸ்லாம் நமக்கு அந்த அப்ட்ராக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளை அப்படியே பிளாங்காக வைக்கிறாங்க. அந்த சீன் இருக்கும்போது இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமான்னு நம்மளே ஒரு விஷுவல் ஐடியாவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் இங்கே இருக்குது. This includes short flashbacks that take us back decades into a game of hide and seek and later when they go swimming in a lake as children. ஸோ அந்த குட்டி குட்டி சீன்ஸில் இங்கே இன்னொரு என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வருது. டேக்ஸ் அஸ் பேக் டிகேட்ஸ் இன்டு த கேம் ஆஃப் ஹைட் அண்ட் சீக் அண்ட் லேட்டர் வென் தே கோ ஸ்விம்மிங் இன் அ லேக் ஆஸ் சில்ட்ரன். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு அவங்க கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. அது முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கில் போயிட்டு ஸ்விம்மிங் போகிறாங்க. இந்த மாதிரியான ஃப்ளாஷ்பேக்லாமும் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. At once you are made to feel like these events really happened all those years ago. நம்ம எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இதெல்லாம் உண்மையாகவே நடந்ததுன்னு நம்மளே நம்ப வைக்கிறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சீன்லாம் பார்க்கும்போது இது இப்படி தான் நடந்திருக்கும் போல் அப்படின்னு நமக்கே வந்துட்டு ஒரு விஷுவல் ஐடியா கொடுத்து நம்மளோட ஐடியாஸை வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. But if you want to think of them as a situation playing tricks on the boys' minds, that is fine too. ஆனால் சிச்சுவேஷன் தான் அந்த சூழ்நிலை தான் பசங்களை எப்படிலாம் யோசிக்க வைக்குது அவங்க மைண்டில் அப்படின்னு நினச்சாலுமே பரவாயில்ல அப்படின்றாங்க. அவனுங்க யோசிக்கிறாங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க, அப்படி தான் இருந்துன்னு உங்களுக்கு தோணுது. இல்லை அது அந்த பசங்களோட மைண்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. The rescue operation 2 is never treated as a moment of triumph alone, with an epilogue that discusses mental health and the effect such traumatic events have on the victim. So இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு ஒரு வெற்றியின் தருணமாக மாத்திரம் நமக்கு காட்டலை. ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற மாதிரி மாத்திரம் விடலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வித் அன் எபிலோக்னா அது எல்லாத்தையுமே முடிஞ்சாவிட்டு சம்மரைஸ் பண்ணுற அந்த ஒரு வாய்ஸ் ஓவர், ஒரு ஜிவிஎம் படத்தில் வர மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் வச்சு பண்ணுவோம்ல, அதுதான் ஒரு எபிலோக். தட் டிஸ்கஸஸ் த மென்டல் ஹெல்த் அண்ட் த எஃபெக்ட் சச் ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் ஹேவ் ஆன் த விக்டிம். ஸோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் அந்த ஒரு தருணம், அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டு அந்த விக்டிமை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், எந்த ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடெண்ட்டுமே நம்ம மேலே ஒரு பாதிப்பு ஒன்று உண்டாக்கியிருக்கோம்ல, அதே தான். அவங்க வந்துட்டு அந்த ஜெயிச்சிட்ட மொமெண்ட்டை வச்சு நம்ம படத்தை முடிக்கல. அவன் ஜெயிச்சிட்டாலும் இந்த ஒரு தருணம் அவனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த அளவுக்கு அவனோட மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு மேலும் இன்னும் வந்துட்டு வீக்கன் ஆக்கும்
அவனோட ட்ராமா எந்த அளவுக்கு இருக்கும், இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருட்டில் நம்ம ஏதாவது பேயை பார்த்து ஒரு வாட்டி பயந்துருக்கோம் அப்படின்னு சின்ன வயசில் ஏதாவது இருந்தால் நமக்கு இருட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயம் வரும். நம்மளோட எல்லா ஃபியருமே சின்ன வயசில் நமக்கு நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினால வந்தது. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் இருந்த விக்டிமுக்கு அவனோட மென்டல் ஹெல்த்தும் அவனோட ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸும் அவனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த எபிலோகோட முடிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் பார்ட்டில். ஷைஜு கலித் cinematography and Vivek Harshan's editing work in perfect harmony to give you the whole range of emotions as you go through this tense ordeal. ஸோ ஷைஜு கலித் அப்படின்றவரோட சினிமாட்டோகிராஃபியும் விவேக் ஹர்ஷனோட எடிட்டிங் ஒர்க்கும் இது ரெண்டும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மனினா ஒரு 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 கலக்கலான காம்போ. இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா செம்மப்பா. நம்ம ஊரில் வந்துட்டு சங்கர் ஏஆர் ரஹ்மான் காம்போ அப்படிம்போம், இளையராஜா எஸ்பிபி காம்போ அப்படிம்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் காம்போ அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டு கிவ் யூ த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் ஆஸ் யூ கோ த்ரூ திஸ் டென்ஸ் ஆர்டர். ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமானதே அந்த சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங் ஒர்க்கும் தான். இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுனாலே படத்தை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டும் ஒரு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகி செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க. that gives you the whole range of emotions. நமக்கு என்னெல்லாம் இமோஷன் வேணுமோ அது ரெண்டும் சேர்த்து பர்ஃபெக்டாக கொடுத்துருச்சு அப்படின்ட்டாங்க. At times Vivek chooses to cut back to wide shots, especially one that gives the cave the look of an eye, as through to show us just how insignificant we remain in the hands of Mother Nature. ஸோ ஒரு சில சமயங்களெல்லாம் விவேக் வந்துட்டு ஒயிட் ஷாட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாரு, க்ளோஸில் இல்லாமல் ஒயிட் ஷாட் ஆங்கிள் எடுக்கிறாரு. எதனால் அப்படின்னா எஸ்பெஷலி ஒன் தட் கிவ்ஸ் த கேவ் த லுக் ஆஃப் an eye. அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு குகை இருக்குது, அதை ஒயிட் ஷாட் நம்ம தூரத்துலேன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய குகையாக இருந்தாலும் சின்னதாக பார்த்தா ஒரு குட்டி மாதிரி ஒரு சின்ன கல் மாதிரி ஒரு குட்டி கண்ணு மாதிரி தான் தெரியுன்றாரு. கல் கூட இல்லை, லுக் த கேவ் த லுக் ஆஃப் an eye as though to show us just how insignificant we remain in the hands of Mother Nature. ஸோ அந்த ஒரு பெரிய கோகையாக எத்தனோடு தெரிஞ்சால் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு ஆள் யார், ஒரு குட்டி எறும்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மதர் நேச்சர், நம்ம இயற்கையில் வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சைஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு ஷாட் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. This sort of painstaking effort and intelligence seems to have gone into every second, not letting our attention slide for a moment. ஸோ அங்கே ஆரம்பத்தில் பார்த்தா அதே லைனோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெயின்ஸ்டேக்கிங் எஃபர்ட், அந்த இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒர்க்கும் அதாவது அந்த நினச்சதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எஃபர்ட், அந்த பெயின்ஸ்டேக்கிங், அந்த ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் எடுத்ததும் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட நம்ம வந்துட்டு நவுறாமல் அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. This uncompromising attitude towards the vision extends even to how a large portion of the film is in Tamil. So அந்த காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆட்டிடியூடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்களாம். ஒரு மலையாள படம் பாருங்களேன் நீங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் ரிவ்யூ மலையாள படத்தை பற்றி நம்ம தமிழில் பேசுகிறோம். ஸோ நமக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களோட அதை காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க, லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் இஸ் இன் தமிழ். ஒரு மலையாள படம் தான் சொல்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு மேஜர் போர்ஷன் ஃபுல்லாகவே தமிழில் இருக்குது, தமிழ்நாடுக்குள்ளே எடுக்கிறனால. ஸோ அந்த தமிழ் இருந்தே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. இப்போ நம்ம ஊர் படங்கள்லாம் நிறைய இடங்களில் ஒரு கமர்ஷியல் மூவின்னு இருக்கும், வெளிநாட்டில் போய் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்து தமிழ் பேச வச்சுருப்பாங்க. அங்கே டைலாகே தமிழில் தான் ஓடிட்டுருக்கோம். பட் அவங்க அதெல்லாம் பண்ணலை. அவங்க வந்து தமிழில் ஓடுது, மலையாள படமாக இருந்தாலும் தமிழில் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த தமிழ் பேச வேண்டிய அந்த ஸ்கிரிப்ட் அதில் இருக்கணும் அப்படின்ட்டு லார்ஜ் போர்ஷன், எங்கேயோ 1-2 சீன்லாம் இல்லை, ஒரு பெரிய போர்ஷன் ஃபுல்லாகவே தமிழில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. There are no tricks nor have they diluted the essence by forcing Malayali characters into a Tamil setting. அதுதான் ஒரு மலையாளியை வந்துட்டு அவங்க எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல. ஒரு மலையாளியை கொண்டு வந்து ஒரு தமிழ் செட்டிங்கில் போட்டு நீ தமிழ் பேசு எல்லாம் இல்லவே இல்லை. ஒரு தமிழ் செட்டிங்கில் நான் எடுக்கிறேன், தமிழ் பேசுகிற ஆள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு ட்ரிக்காக கூட இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தமிழ்நாட்டில் நடக்குதுப்பா, தமிழ் பேசுகிற ஆள் தான் அங்கே இருக்கணும்னு சொல்லி அழகாக அங்கே வச்சுருக்காங்க. This adds a further layer to authenticity and feeling that there's nothing added simply for dramatic effect. ஸோ அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராமாட்டிக் எஃபெக்ட்டுக்காக எந்த ஒரு பூசல் மழுப்பலும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதான் சொல்கிறாங்க, திஸ் ஆட்ஸ் அ ஃபர்தர் லேயர் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. அதுதான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணாதது இன்னும் ஒரு லெவல் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி கொடுக்குது. இது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கொடுக்குது. That there is nothing added simply for a dramatic effect. The performances are all equally arresting with each actor performing as well as the last.
ஸோ ஒவ்வொரு சீனில் பார்க்குற ஒவ்வொரு ஆக்டரும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை விட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு நிகராக இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இந்த ஒரு சீன் பார்க்குறேன் அப்படின்னா முன்னாடி சீன் நல்லா இருந்தது, அதை விட இது நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு ஆக்டருமே இங்கே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Despite their minimal screen time, each of them form a fully evolved characters. Soubin's micro expression when his friend's mother embraces him demands a study of its own. So, குட்டி குட்டி மினிமல் ஸ்க்ரீன் டைம் ப்ரெசன்ஸ் இருந்தாலும், ரொம்ப நேரம் வரல, குட்டி குட்டி டைமுக்கு வந்தாலும், ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்க ஒரு ஃபுல்லி இவால்வ்டு கேரக்டராக தான் நமக்கு கண்ணில் தென்படுறாங்க. அவன் ஒரு 5 நிமிஷம் தான் வந்தான், 10 நிமிஷம் தான் வந்தான் அப்படின்னாலும் அவன் வந்து நடிச்சுட்டு போன அந்த டைமை வந்து நின்று பேசும் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி ஸ்க்ரீன் டைமில் கூட அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ சோபின்ஸ் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மதர் எம்ப்ரேசஸ் ஹிம் டிமாண்ட்ஸ் அ ஸ்டடி ஆன் இட்ஸ் ஓன். ஒரு பர்டிகுலர் சீனில் வந்துட்டு சோபின் வந்து அவங்க அம்மா வந்து அவன் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவனை கட்டி பிடிச்சிப்பாங்க. அது அந்த ஒரு டைமில் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதை மாத்திரமே தனியாக எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கலாம், அதை மாத்திரமே நீங்கள் உட்காந்து எப்படி நடிச்சிருக்கான் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. leaving us with envy for not being a part of this gang. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கே ஒரு செகண்ட் இந்த கேங்கில் நம்ம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் பொறாமை தட்டுற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த என்வியஸாக இருக்கிறதுனா அதுதான், அந்த ஒரு குட்டி பொறாமையோடு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அங்கே இருந்திருக்கலான்ற ஃபீலிங்கை நமக்கு அங்கே கொடுக்குது அந்த ஒரு மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும். Yet eventually it is a film that belongs to its writer, director Chidambaram, who seems absolutely in control of a subject that could have gone anywhere. என்னதான் நீங்கள் அப்படி எல்லாமே பேசினாலும், இதெல்லாம் நடிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, இது ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும், கடைசியாக என்ன சொல்கிறாரு ரைட்டர், இந்த ஃபிலிம் அவுட் அண்ட் அவுட் அந்த ரைட்டர் டேரக்டர் அந்த சிதம்பரம்ன்ற அந்த டேரக்டருக்கு மாத்திரமே போய் சேரும். ஏன்னா இந்த படத்தை ஃபுல் கண்ட்ரோல் அவர் வச்சுருந்துருக்கார். லைட்டாக மிஸ் ஆயிருந்தால் கூட எங்கே வேணாலும் போயிருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு படத்தை ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக விட்டால் கூட வேறு இடம் போயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும் அப்படின்றாங்க. He was able to see much more than regular survival thriller, using a part of his soul to narrate a story about a group of misunderstood boys and the kind of inexplicable love that holds them together. So ஒரு ரெகுலர் சர்வைவல் த்ரில்லர் படங்களில் அதான் சொல்கிறார். he was able to see much more than a regular survival thriller. ஒரு சர்வைவல் த்ரில்லர் படத்தில் வழக்கமாக நம்ம என்ன பார்ப்போமோ அதை விட அதிகமாக போய் பார்த்து அவர் என்னெல்லாம் கொடுக்குறாரு, அவர் உசுரை கொடுத்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ், இவனுங்க இப்படி தான் வேலைக்காக மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட பசங்களை, அந்த மிஸ் அண்டர்ஸ்டுட் பாய்ஸ், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அவங்களோட பாசம், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இமோஷன் என்ன, அவங்க எந்த அளவு க்ளோஸாக இருந்தாங்க, த இன்எக்ஸ்பிளிக்கபிள் லவ் தட் ஹோல்ட்ஸ் தம் டுகெதர். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க அந்த கூடவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அவர் நரேட் பண்ணியிருக்காரு. It took a 300 feet fall into earth for us to understand the depth in the friendship of those useless, good for nothing neighborhood boys. ஸோ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட்டாக சொல்கிற இந்த ஒரு லைன், ஒரு 300 அடி ஃபால், 300 feet ஃபால், இதுதான் நமக்கு புரிய வைக்குது. ஒன்றுமே லாய்க்கில்லாத பசங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பசங்களுக்கு நடுவில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆழம் என்ன, அவங்க இன்னொருத்தர் மேலே வச்சுருக்கிற நட்பு பாசத்துக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 300 feet ஃபால் தான் நமக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அகெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஒரு ரிவ்யூ. இப்போ படத்தை பார்க்கல அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ படிச்சிருக்கீங்க இப்போது. ஸோ அகெயின் ஸ்பாய்லர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களில் பார்த்த ஒரு ஸ்பாய்லர். பட் ஸ்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லி டேக்கன் ஃபிலிம், அவுட் ஆஃப் த பாக்ஸ், ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக பாருங்கள். ரிவ்யூ மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டி படித்து நீங்கள் ஒரு வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பெனிஃபிஷியரியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.